உள்ள வந்தது. இருங்கம்மா, ஒரு எல்லாருக்கும் உண்டுமா, எல்லாருக்கும் உண்டுமா. அம்மா அம்மா இருங்கம்மா. லைன்ல தானே வந்தோம். தள்ளி விட்டாங்க, அங்க தள்ளி விட்டாங்க. எல்லாரும் கை நீட்டீங்கன்னா எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் நான் வாங்கி தரேன். இருங்க இருங்க, இல்லாட்டி நான் தரேன். விழுப்புரம் கீழ்மயிலம் அருந்ததியர் காலனி பகுதியில் தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேரலையாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், இந்த பகுதியில் ஏரி உடைந்து மக்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து மிகவும் அவதிக்குள்ளாகி 3 நாட்களாக அவதிப்பட்டதாகவும், ஆனால் ஆளுங்கட்சி தரப்பில் ஏன் கவுன்சிலர்கள் கூட வரவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை அப்பகுதி மக்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? விழுப்புரம் மாவட்டம் அந்த பெஞ்சல் புயல் பேரிடரால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகி விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாக இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை புரட்டி போட்டு பெருந்துயருக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த பெருந்துயருக்கு ஆளான பொதுமக்களினுடைய மக்களின் முதலமைச்சராக மக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாக விழுப்புரம் மாவட்டம் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று ஒவ்வொரு குக்கிராமங்களுக்கும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வீதி வீதியாக சென்று அவர்களுடைய துன்பங்களை கேட்டறிந்து அவர்களுக்கான உதவிகளை செய்து வரக்கூடிய காட்சிகளை நாம் நேற்று முதலாகவே பார்த்து வருகிறோம். ஏனென்றால் இதுவரைக்கும் அரசு கூட எட்டி கூட பார்க்காத அதிகார மையம் இருக்கக்கூடிய திமுக ஆளும் கட்சியினரால் கூட தெரியாத அரசு இயந்திரத்துக்கு கூட தெரியாத பகுதிகளான பாதிக்கப்பட்ட சிறிய சிறிய குக்கிராமங்களும் தெருக்கள் ஒவ்வொரு வீதிகளுக்கும் சென்று அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதி மக்களுடைய பாதிப்பை அந்த வீதிகளில் நடந்து சென்று களத்தில் நேரடியாக சென்று அந்த மக்களுடைய பாதிப்பை பார்த்து அவர்களுக்கான ஆறுதலை கூறி அவர்களுக்கான உதவி செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீழ்மயிலம் பகுதியில் இருக்கக்கூடிய தென்னேரி பகுதிக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வந்தபோது அந்த தென்னேரி கீழ்மயிலம் பகுதியில் இருக்கக்கூடிய தென்னேரி ஏரி இரவோடு இரவாக நேற்று 2 தினங்களுக்கு முன்பாக பெய்த கனமழையில் இரவோடு இரவாக 11 மணி அளவிற்காக திடீரென உடைந்து ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கழுத்து அளவிற்காக மழைநீர் சூழ்ந்து விட்டது. அதனால் இரவு நேரத்தில் நாங்கள் என்ன செய்வது என தெரியாமல் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மேடான பகுதிகளுக்கு சென்றோம். ஆனாலும் கூட நாங்கள் வாழ்வாதாரமாக எங்கள் தொழிலாக தற்போது அவையெல்லாம் எங்கு இருக்கிறது கூட என்ன தெரியாத அளவிற்காக நீண்ட தூரத்திற்கும் அடித்து சென்று எங்கள் வாழ்வாதாரத்தை புரட்டி போட்டு விட்டது என வேதனையை வெளிப்படுத்தியதோடு 3 நாட்களாக மின்சாரம் இல்லாமலும் குடிநீர் இல்லாமல் தண்ணீர் கூட பயன்படுத்துவதற்கு தண்ணீர் கூட இல்லாத அளவிற்கான மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறோம். ஆனால் இதுவரைக்குமாக இதுபோன்று வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நாங்கள் அவதியிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தீயணைப்பு துறையினருக்கும் சரி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மின்சாரத்துறை, உள்ளாட்சித்துறை என அனைவருக்கும் போன் செய்தும் அவர்கள் யாரும் போனை கூட எடுக்கவில்லை. ஆனால் இப்படி மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகி சவுக்கு, நெல் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தும் 200 ஏக்கர் பரப்பிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி சொல்லனா துயரில் தவித்து வருகிறோம். ஆனால் ஆளும் கட்சியிலிருந்து இதுவரைக்குமாக அதிகாரிகளும் கூட ஆளும் கட்சியினர் கூட எட்டி கூட பார்க்காத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதி மக்களுடைய இன்னல்களை துடைக்க எங்களுடைய துயரங்களை கேட்டறிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் நீங்கள் தான் எங்களுக்கு நேரடியாக வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம். எப்போதும் உங்களுக்கு உண்மையானவர்களாக உறுதுணையாக இருப்போம். இது போன்ற பேரிடர்களில்
சிக்கி தவித்த எங்களை ஆளும் கட்சியினரும் அதிகாரிகளும் எங்களை கண்டுகொள்ளாமல் கைவிட்ட நிலையில் எங்களுக்கான குறைகளை கேட்டறிய, எங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக நேரடியாக வந்து எங்களுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என அவர்கள் வாழ்த்தியதோடு அவர்களுடைய கோரிக்கைகளை, குறைகளை அவர்கள் கண்ணீர் மல்க தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. ஏனென்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய கால்நடை மேய்க்கக்கூடிய அந்த விவசாய பெண் தொழிலாளர் ஒருவர், நான் வைத்திருந்த 3 ஆடுகள் அதே போன்று ஒரு மாடு எல்லாம் திடீரென இரவில் ஏற்பட்ட முறையாக அந்த தென்னேரி தூர்வாரப்படாத நிலையில்தான் இது போன்ற ஒரு உடைப்பு ஏற்பட்டு 25 ஆண்டுகளுக்கு பின்னாக இவ்வளவு ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறோம். இது போன்று திமுக ஆட்சியில் நடைபெற்ற அவலத்தால் அவர்கள் முறையாக அந்த நீர்நிலைகளை தென்னேரியை தூர்வாராத விளைவாக தான் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்து சொல்லனா துயருக்கு ஆளாகி இருக்கிறோம் என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அப்போது அந்த பெண் அங்கேயர் கண்ணி என்ற பெண் தொழிலாளர் கூட கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய காட்சிகளை காண முடிந்தது. ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கண்ணீர்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த திமுக அரசனுடைய தவறான செயல்முறைகளால், தவறான நடவடிக்கைகளால் தான் நாள்தோறும் தமிழக மக்கள் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் என்ற அங்கையர் கண்ணியின் ஒற்றை கண்ணீர் தான் சாட்சியாக இருக்கிறது என்பது போல கீழ்மயிலம் பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் கண்ணீர் மல்க அவர்களுடைய குறைகளையும் ஆளும் கட்சியின் அவலங்களையும் அந்த பெண்கள் எடுத்துரைத்த போதே அப்படியாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து கீழ்மயிலம் பகுதியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாகவே நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சேலைகள், வேஷ்டி, அரிசி, உணவுகளுக்கு தேவையான பொருட்கள் உள்ளிட்டவைகளை வழங்கி அவர்களுக்கான ஆறுதலை தெரிவித்து வருகிறார். யாரும் எட்டி கூட பார்க்காத எங்கள் பகுதிக்கு நேரடியாக வந்து எங்களுக்கான உதவிகளை செய்திருக்கிறீர்கள் என அவர்கள் மனமுருக அவர்கள் நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை கூட பார்க்க முடிகிறது. கீழ்மயிலம் அருந்ததிரி காலனி பகுதியைச் சேர்ந்த மக்களை சந்தித்து, அதே போன்று அந்த தென்னேரி பகுதி மக்களையும் சந்தித்து அவர்களுக்கான ஆறுதலை தெரிவித்ததோடு